வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம்னே போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி விரதம்ங்க. அதாவது 3 நாட்கள் அனுசரிக்கக்கூடிய விரதத்திலேயே மிக முக்கியமான விரதம் என்று அழைக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்னா என்ன? இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்ப நம்ம இருக்கோம்னு பார்த்துட்டு வருங்க. வைகுண்ட ஏகாதசி விரதம் உருவான வரலாற்று கதைகள் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம், எடுத்து பாருங்க. இது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான். உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத பொண்ணாலும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பயிற்சி பலன்கள் கொடுத்திருப்போம், எடுத்து பாருங்க. ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி சொல்லிட்டு அனைத்து விதமான பயிற்சி பலன் பரிகாரங்களோட நான் கொடுத்துருக்கேன், எடுத்து பாருங்க. உங்களுக்கு வேற கன்சல்டேஷன் வேணா சில நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க என் தந்தையின் மகளிடையே வணங்கி கொண்டு நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம்னா என்ன, இந்த விரதம் நம்ம எப்படி நம்ம இருக்கணும், நம்ம எப்படி நம்ம சொர்க்கத்தை போய் இடம் பிடிக்கிறது எப்படி நம்ம பார்த்துட்டு வருவோங்க. பொதுவாக அந்த வைகுண்ட ஏகாதசிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மகாவிஷ்ணுவுக்கு நம்ம இருக்கக்கூடிய விரதமாக இந்த வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட வாசன் சொல்லக்கூடிய அந்த சீனிவாச எம்பெருமானுக்கு நம்ம இருக்கக்கூடியதுங்க. அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்பா கொண்டாடுவாங்க. இந்த ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா இந்த எம்பெருமான் பாத்தீங்கன்னா முதல் நாள் மோகினி அவதாரம் இருக்கும். அடுத்த நாள் சொர்க்க வாசல் திறப்பு அங்க இருக்குங்க. இது ஸ்ரீரங்கம் தான் போய் வழிபாடு பண்ணா அப்படி இல்லைங்க, உங்களுக்கு உங்க வீட்டுல இருந்தே நீங்க இந்த வழிபாடு பண்ணலாங்க. அது எப்படி நம்ம ஜீவனம் ஃபுல்லா தெளிவா நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துறேன். அதாவது வெங்கடேச பெருமாள், சீனிவாச பெருமாள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பழமையான ஆலயம் எடுத்து பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானோட சந்நிதி தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மோகினி அவதாரம் இருக்கும் முதல் நாள். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பரமபதம் சொல்லக்கூடிய அந்த சொர்க்க வாசல் திறப்புகள் இருக்குங்க. இந்த விரதம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3 நாள் விரதமாக இருக்கும். அதாவது தசமி தொடங்கி தசமி, ஏகாதசி, துவாதசி இந்த 3 திதிகளுமே பாத்தீங்கன்னா இந்த விரதம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டு முழுதும் மாதந்தோறும் வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதம் நம்ம கடைபிடிக்க மறந்தாலும் அல்லது கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை நம்ம இருந்தாலும் இந்த வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி நம்ம விரதம் இருக்கும் போது நமக்கு அந்த சொர்க்கத்துல இடம் உண்டு. இந்த சொர்க்கத்துல இடம் உண்டு. இந்த ஓராண்டு காலம் நம்ம ஏகாதசி இருந்த அந்த பலனை நமக்கு இந்த ஆண்டுல வரக்கூடிய மார்கழி மாதம் வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்கும் போது உங்களுக்கு அந்த ஒரு வருடத்துக்கு நீங்க என்ன பலனோ அந்த பலனை உங்களுக்கு எம்பெருமான் அருள்வார் என்றது நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசியில நம்ம அந்த விரத தினங்கள் நம்ம சொல்றோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி பாத்தீங்கன்னா என்னைக்கு நம்ம தொடங்குன்னு பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி அன்னைக்கு மதிய உணவாக நிறுத்திக்கோங்க. 9ஆம் தேதி மதிய உணவை மினிமம் ஒரு குறைஞ்சது 1 மணிக்குள்ளேயே அந்த மதிய உணவு நீங்க முடிச்சுக்கோங்க. அதற்கு பிறகு விரதத்தை தொடங்கிடுங்க. எப்படி? தசமி திதியில 9ஆம் தேதி மதிய உணவோட நிறுத்திக்கோங்க. இரவு உணவு நம்ம உண்ண வேண்டாம். என்னால ஃபுல்லா இருக்க முடியாது, பால் பழம் எடுத்துக்கலாம். பால் பழம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அன்றைய நாள் நம்ம இதோட நிறுத்திக்கோங்க. மறுநாள் காலையில என்னன்னா பெருமாள் ஆலயத்துக்கு போங்க. அங்க போயிட்டு இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு, சார் அந்த நாள் ஃபுல்லா நீங்க விரதமா இருக்கணும் சார். விரதமானா தண்ணி கூட குடிக்கூடாது சார். தண்ணி குடிக்கலாம். தண்ணி எப்படி குடிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா ஒரு 7 துளசி எடுத்துக்கோங்க. இந்த 7 துளசியை பெருமாள்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணிட்டு 7 துளசி தண்ணியில போட்டு துளசி தீர்த்தமா குடிங்க. ஒரு டம்ளர் வேணாம், ஒரு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு நாளைக்கான தண்ணீர் எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணியை நீங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பெருமாள் போட்டோக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. பெருமாள் நினைச்சு மனவார பெருமாளை வேண்டிட்டு என்ன பண்ணுங்க, 7 துளசியை பெருமாள் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த துளசியை தண்ணியில போட்டு துளசி தீர்த்தமா அன்றைய நாள் முழுக்க குடிச்சிட்டு பெருமாள் நாமம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைய இரவு, அதாவது 10ஆம் தேதி அன்று இரவு நீங்க கண்முழிக்க வேண்டும். 10ஆம் தேதி அன்று இரவு நீங்க கண்முழிக்க வேண்டும். அந்த கண்முழிக்கும் போது மனதில் எந்த ஒரு சிந்தனையும் இருக்கக்கூடாது, ஒரே சிந்தனை இருக்க வேண்டும். அது எம்பெருமான் அந்த மகாவிஷ்ணு ஸ்ரீரங்கத்தான் அல்லது பெருமாள் என்ன பெருமாள் அவதாரம் பிடிக்குமோ அந்த பெருமாளோட நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே உங்களுடைய பெருமாளை முழு மனதோட அன்று இரவு ஃபுல்லா வேண்டிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அன்று அதிகாலை புரியுதுங்களா, விடிஞ்சா 11ஆம் தேதி அந்த அதிகாலையில பாத்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பாங்க. பரமபதத்துல எம்பெருமான் எழுந்திருந்து உங்களுக்கு சொர்க்க வாசல காட்சி தருவார். அந்த சொர்க்க வாசல் பெருமாளை போய் வழிபாடு பண்றது ரொம்ப 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 உத்தமம். 11ஆம் தேதி
இந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா பெருமாளுக்கு அங்க நிவேத்தியம் பண்ணணும். என்ன சார் நிவேத்தியம் பண்ணணும்னா பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் இருக்கணும், அகத்திக்கீரை இருக்கணும், நெல்லிக்காய் இருக்கணும். நெல்லிக்காய், அகத்திக்கீரை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுண்டைக்காய், இந்த காய்கறி எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். வச்சு அவருக்கு வந்து சைவம் சமைச்சு அவருக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு நீங்க வந்து விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இத விரதத்தை பூர்த்தி செஞ்சோன்னா என்ன சார் நான் பண்ணணும்னா ஏழைகளுக்கும் இயலாதவங்க அன்னதானம் கொடுக்கும். எப்போதுமே பெருமாளோட விரதத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்றோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஏழைகளுக்கு அன்னதானம் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்கள் சக்திக்கு முடிந்ததே பண்ணுங்க. நான் வந்து 500 பேருக்கு 1000 பேருக்கு உங்க சக்திக்கு முடிஞ்சது, ஒருத்தங்களுக்கோ 3 பேருக்கோ 5 பேருக்கோ ஒத்தப்படையில நீங்க என்ன பண்ணுங்க, பெருமாளுக்கு அந்த பெருமாளை மட்டும் நல்லா சேவிச்சுண்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அன்னதானம் போடும். எளியோருக்கு அன்னதானம் பண்ணுங்க. இது மாதிரி நீங்க விரதம் இருக்கும் போது உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுங்கிறது சாஸ்திரம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியது. நான் வந்து தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு எனக்கு விமோச்சனம் கிடைக்கும். ஆனா தெரிஞ்சு செஞ்ச பாவத்துக்கு, நம்ம அறிந்து செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா நமக்கு தண்டனைகள் இருக்கும். நம்ம அறியாம செய்யக்கூடிய பாவங்கள் என்னவோ எவ்வளவோ அத இந்த சொர்க்கவாசல எம்பெருமான் மன்னித்து அருள்வாருங்கிறது ஒரு சாஸ்திரம். இந்த விரதத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வீடியோ அனைவரோட இருங்க. அதே மாதிரி இதை 2 பேரும் நீங்க சொல்லுங்க. விரதம் நம்ம சொல்லும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். நம்ம இது மாதிரி சுவையான நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு தோழன் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.